மணல் கொள்ளையை தடுக்கவும் மணல் மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் புதிய வழிகாட்டு நெறிமுறையை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதுகுறித்து எமது டெல்லி செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எடுத்திருக்கும் நடவடிக்கையை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். முதல்ல அதிகார பகிர்வு. யாராவது 5 ஹெக்டருக்குள்ள மணல் அல்ல ஒப்புதல் வாங்கணும், சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா மத்திய அரசு கிட்ட வர வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக அதிகார பகிர்வு மாவட்ட நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ரீதியிலேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டோ யார் தலைமையில சொல்றாங்களோ அவங்க கிட்ட போய் ஒப்புதல் வாங்கினாலே போதுமானது. இது 5 ஹெக்டருக்குள்ளதான் செல்லுபடியாகும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒன்று அதிகார பகிர்வு. இரண்டாவது, யாரெல்லாம் சட்டவிரோதமா மணல் கடத்துறாங்களோ அவங்களை கண்காணிக்கிறது, அவங்களுக்கு அபராதம் போடுறது. அதாவது மணல் அள்ளும் இடத்திலிருந்து கொண்டு போய் சேர்க்கும் இடம் வரைக்கும் GPS மூலமாக அவர்களை தொழில்நுட்பத்தை கொண்டு கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில மாவட்ட ரீதியா அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதிகாரம் இல்லாம மணல் அள்ளுறாங்க, லைசன்ஸ் இல்லாம மணல் அள்ளி மாட்டிக்கிட்டாங்க அல்லது எவ்வளவு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதற்கு அதிகமாக மணல் அள்ளிடுறாங்க, யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல 5 மடங்கு வரை, 5 மடங்கிலிருந்து 10 மடங்கு வரை அபராதம் வசூலிக்கப்படும். அந்த மாட்டின வண்டியும் திருப்பி தடப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் ஆஃப் ரூல்ஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இந்த 2 நடவடிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எடுத்திருக்கிறது. டெல்லியிலிருந்து கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் தந்தி செய்திகளுக்காக சலீம்.